ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்க. ஃபாலோ பண்ணிப்போ. அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டே இரு. ஆள் இல்லாத இடமா பார்த்து அடிச்சு தூக்கிடலாம். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கான். உள்ளே வச்ச முடிச்சிடலாம். பொருள் எடுங்கடா. வெயிட் பண்ணுறோம். வாங்க சார், உட்காருங்க. உங்களை பார்க்க ஸ்டேஷன் வந்திருந்தேன். அப்புறம் வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், நீ பெரிய கலெக்டர் பாரு. நீ வந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே எல்லா வேலையும் விட்டுட்டு முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு. தம்பி சார், நீ கொஞ்சம் வெளியே இருப்பா. சரிங்க சார். நேரடியாக விஷயத்துக்கு வரோம் சார். உங்கள் உதவி இல்லாமல் என்னால் நிம்மதியாக தொழில் செய்ய முடியாதுன்னு நல்லா தெரியும். இதில் மாதம் உங்களுக்கு எவ்வளோ, உங்கள் ஸ்டேஷனுக்கு எவ்வளோ தூரம் எழுதி கொடுங்க. அந்த பணம் மாதம் 1ஆம் தேதி ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் கைக்கு வந்து சேரும். டீ காஃபி எதாவது சாப்பிட்றீங்களா சார்? எங்கே உட்காந்துட்டு எதை சாப்பிட சொல்கிற? டூப்ளிகேட் சரக்குலாம் ஓடுதா? சார், நான் டூப்ளிகேட்லாம் வைக்கிறதில்ல சார். அதான் எனக்கு அப்பங்கட்ட ஒத்துக்கிட்டிய. இனிமேல் எந்த கர்மத்தினாலும் விற்றுக்க. ஆனால் ஒன்று, சொன்ன மாதிரியே நீ நடந்துக்கிட்டேன்னா உனக்கு நான் விசுவாசமாக இருப்பேன். இடையில ஏதாவது தில்லாலங்கடி வேலை செய்யணும்னு நினச்சேன்னு வை, உன்னை முடிக்க நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. அவங்ககிட்ட வாங்க வேண்டியதை வாங்கிட்டு உனக்கு பிரச்சனையை கொடுப்பேன். என்ன புரிஞ்சுதா? சார், ஒரு நிமிஷம். என்னை முடிக்க யாரோ காத்திருக்கான்னு சொன்னீங்களே, அது யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கவுன்சிலர் அன்பழகன். இந்த பார் எடுக்கிறதுல அவன் தான் ரொம்ப மும்முரமாக இருந்தான். உடையில எண்ணி பூந்து கெடுத்துட்டேன். உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கான். பார்த்து நடந்துக்க. போகலாம்.
உங்களை கூப்பிட்டு இவர்தானா? ஏய் என்னடா யாரா நீங்களா? சொல்லுங்கண்ணே. செல்வம் தங்கப்பாண்டிய ஃபார்ம் ஹவுஸில் தான் இருக்கான். அங்கே போய் பிரச்சனை பண்ணால் தப்பாயிடும். இன்னைக்கு விட்டுடு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரிண்ணே. அண்ணே இவன் தானே எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கான். என்னை கொலை செய்ய தேடிட்டு இருக்கேன் நீ அனுப்பின ஆட்கள் சொன்னாங்க. அதான் வந்தேன். என் உயிர் தானே வேணும், எடுத்துக்கோ. இப்போ நீ என்னை கொல்லன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். என்னண்ணே நீங்க சொன்னீங்கன்னு ஒரே காரணத்துக்காக ஏன் எதுக்குன்னு கேட்காம எவ்வளவு காரியம் செஞ்சிருப்பேன். அந்த விசுவாசத்துக்காக என்னை காப்பாத்துறேன். தமிழ், உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. செல்வா செஞ்சது தப்பு தான்டே. அதுக்காக அவனுக்கு நீ என்ன வேணா தண்டனை கொடு. ஆனால் உசுரோட மட்டும் விட்டுடு. முதல் வாட்டி இவனை மன்னிச்சு விட்டது தப்புன்னு இப்போ புரிய வச்சுட்டான். இப்போ இவனை மன்னிச்சு விட்டா எங்கள் அப்பா நிலைமை தான் எனக்கும் வரும். என்ன பேசாம இருக்கிறீங்க? எனக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லைங்கிற உண்மையை சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட நீங்க பேசுறீங்களா? இப்போ உண்மையை நான் சொல்லட்டா? செல்வா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. இங்கே உன் உசுரை காப்பாற்ற உனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நான் மட்டும்தான். அதனால என்ன பேசுறோன்னு யோசிச்சு பேசு. நீ தான் தமிழை போட சொன்ன. இப்ப அமைதியா என்ன அர்த்தம்? வாய முடி சும்மா என்ன மேல மேல பேசிட்டு இருக்க? நீங்கள் அப்படி சொன்னீங்களா? என்ன தமிழ், அவன் தான் பயத்தில் என்ன பேசுவதுன்னு தெரியாம வளருதான். நீ அப்படி கேட்குத? நீ என்கிட்ட உதவின்னு கேட்டு வந்த. அறிவுடை நம்பி மவான்னு தெரிஞ்சதும் உடனே அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டவன் நான். அப்படி இருக்கும்போது நான் ஏன் உன்னை கொல்லணும் சொல்லு? இங்க பார் தமிழ், நான் சொல்றத கேள். சத்தியமா நானா எதுவும் பண்ணவே இல்லை. இவர் தான் வெளியூர் ஆட்களை வச்சு உன்னை சத்தம் இல்லாம குடி போதையில என்ன ஒண்ணா பேச வேட போறம்போக்கு. சும்மா இருண்ணா, கேட்க மாட்டே. பதிலுக்கு பதில் பேச. நீ மனசுல எதுவும் வச்சுக்கிடாத. பொறுப்புல நான் பார்த்துக்கிட்டேன். you.